حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. أعوذ بالله من الشيطان. ومن أحسن قولا ممن دعا إلى الله. அல்லாஹு தாலா சொல்றான், எல்லாரும் துனியாவில் அடியார்கள் பேசுறாங்க, எல்லாரையும் நான் பேச வச்சிருக்கிறேன், எல்லாரும் பேசத்தான் செய்யறாங்க. அப்ப அல்லாஹு தாலா யாருடைய பேச்சு புகழ்றான்? வமன் அஹசன் கௌலம், அதாவது சொல்லால் கௌலால் பேச்சால் சிறந்தவன் அழகானவன் யாரு தெரியுங்களா? அது அல்லாஹ் சொல்றான், மிம்மன் தா இலல்லா, எந்த ஒருவன் அல்லாஹ் பக்கத்தில் அடியார்களை அழைப்பதற்கான பேச்சு பேசுறான். அடியார்களுடைய கவனத்தை அல்லாஹ் பக்கம் திருப்புவதற்காக பேசுவான். அடியார்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை உண்டாக்குவதற்காக பேசுவான். சொல்லால் அழகானவன் அவன் தாண்டு அல்லாஹ் சர்டிபிகேட். அப்போ நீங்க இந்த ஒரு திருவசனத்தை கேட்டதுக்கு பிறகு இந்த ஒரு ஆயத்து போதுமானது முழுக்குறான். அன்பர்களே, நாம பகலெல்லாம் எவ்வளவோ பேசுறோம், ஒருத்தர் சந்திச்சா எல்லாம் பேசிக்கிறோம். நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் மாடு சென்னையா இருந்துச்சு, கண்டுபிடி போட்டுச்சுங்களா, அது கெடுது. சரி போட்டா எத்தனை சேர் பால் கறக்குது, நீ 3000 ரூபா கொடுத்து வாங்கினீங்களே, 10 லிட்டராச்சு கலக்கணுமே, இதெல்லாம் கேட்டுக்கிறோம். அது பிள்ளை என்னாச்சு, உடம்பு சௌரியம் இல்லாம இருந்துச்சு, எல்லாம் நாம பேசிக்கிறோம் தோழர்களே. ஆனா கடைசியில நாம 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசி அல்லாஹ்வை பத்தி நாமளும் அவருக்கு சொல்றதில்ல, அவரும் நமக்கு ஞாபகப்படுத்தும். இந்த ஒரு தவறு நம்ம நிகழ்ந்து கொண்டே இருக்கு. சரி, சிலர் மேடையில பேசுறாங்க, அரசியல் மேடைகள்ல பேசுறாங்க, அவர்களுடைய பேரும் புகழும் போஸ்டர்கள்ல பத்திரிகைகள்ல எல்லாம் வருது. நீங்க ஃபைசீஷாவுடைய பேரு போஸ்டர்லயும் பார்த்திருக்க மாட்டீங்க, விளங்குச்சுங்களா? பெரிய பத்திரிகைகள்லயும் விளம்பரம், சிஷ்டி கூட என்ன விளம்பரம் செய்யறது, நான் வேளாண் விளம்பரம், விளங்குச்சுங்களா? நாம என்ன பிரியப்படுறோம்? அல்லாஹ் இந்த பேச்சுக்கு தண்டனை இல்லாம நம்மளை மன்னிச்சுட்டு அல்லாஹ் போக முடியாது. ஏன்னா பேச்சு எல்லாம் பேசினதெல்லாம் அல்லாஹ் நம்ம கொடுப்பான்னு சொல்ல முடியாது. இப்ப என் சின்ன பிள்ளை கடைசியா பேசினா ரொம்ப வார்த்தை சொன்னா, நான் பேசி பழக்கம் இல்லை, சர்க்கார் உத்தரவு செஞ்சுட்டாங்க, பேசிட்டேன். 2வது கிப்ஸ் சகோதரர்கள் 7 பேர் யாருக்குமே பேசி தெரியலன்னு வேற சர்க்கார் சொல்லிட்டாங்க. என் பிள்ளைக்கு ரோஷம் வந்துருச்சு, நீ பேசியே காமிச்சிட்டு சர்க்கார் நான் பேசிவிட்டேன் சொன்னா, நான் அதை புக்குறவா பேசியிருந்தா சர்க்கார் மன்னிச்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க. அன்பர்களே, இந்த நிலையை நம்ம அல்லாஹ் கிட்ட வந்துட்டாங்க. எவ்வளவு நம்ம யாருக்கு நல்ல உபதேசம் செஞ்சுட்டாலும், ஏன்னா நம்ம செய்ததெல்லாம் நசியத்து தானா, அந்த நசியத்து குற்றமற்றது தானா என்பது நமக்கு தெரியாது. கியாம நாளையில நம்மளுடைய நசியத்துல எதை குற்றம் பிடிச்ச அல்லாஹ் தண்டிப்பான் அதுவும் நமக்கு தெரியாது. அதனால பெரிய பெரிய நாதாக்கள் பயானுக்கு பிறகு கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், நீ சொல்ல வச்சு நான் சொல்லிவிட்டேன் ரப்பே, இருந்தாலும் என் நப்சுன்னு இடையில இருக்கு. அதனால தான் உலமாக்கள், சங்கமிக்க உலமாக்கள் பயான் செய்வதற்கு முன்பாக என்ன சொல்றாங்க, குத்துபா ஓதும் போது, வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. அப்ப முந்தி வாஸ் சொல்லக்கூடியவர் அது துஆ கேட்கிறார், என்னுடைய நஃப்ஸுடைய ஷர், அந்த தீங்கை விட்டும் அல்லாஹ் இடத்துல நான் கார்மான தேடுறேன். ஏன் சொல்றாரு? பேசக்கூடியவர்கள் அவங்களுடைய பேச்சினால மக்களுக்கு ஹிதாயத்து தான் வருதா, அல்லது மக்களுடைய இருக்கிற ஈமான் கெட்டு இன்னும் கொஞ்சம் வழிகட்ட போறாங்களா சொல்ல முடியாது. நம்ம பாக்குறோம், இஸ்லாத்துல எத்தனை விதமான கூட்டங்கள், வஹாபி ஒரு பக்கம், ஜமாத் இஸ்லாமி ஒரு பக்கம், ஹாதியானி ஒரு பக்கம், எல்லாரும் நம்மளுடைய ஈமான புடுங்க பார்க்கணும். இதற்கு மத்தியில் சுன்னத்து ஜமாத்துடைய உலமாக்கள் நம்மளுடைய ஈமான காப்பாத்துறதுக்கு பாடுபடும். அப்ப 2 சக்திகளும் ஏற்படும். நபிமார்கள் விட்டு சென்ற அந்த தூய போதனைகளை பரத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நபிமார்களுடைய போதனைகளை மாற்றி அதை தாறுமாறாக்கி நம்மளுடைய ஈமானை கெடுத்து அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை குறைத்து அவுலியாக்களுடைய முஹப்பத்தை நம்மளை விட்டு பறிச்சு அவுலியாக்கள் இடத்துல நம்மளை அண்ட விடாம நம்மளை கெடுக்கக்கூடிய ஒரு கூட்டமும் வேலை செய்யுது. அப்ப 2 சக்திகளும், அதாவது நபிமார்களுடைய சக்தி அல்லாஹ் பக்கம் அழைக்கிறது, ஷைத்தானுடைய வேலை என்னங்க, அல்லாஹ் ரசூல் இடத்துல அண்ட விடாம தடுக்கிறது. அது ஹக்கு தஆலா குர்ஆன்ல யசுத்தூன அன் சபீலில்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில முட்டுக்கட்டைகள் போல, அதாவது நபி அவர்கள் இடத்துல அண்ட விடாம காஃபிர்கள் துர்பிரச்சாரம் செய்தார்கள், அவர்கள் கோவித்து அல்லாஹ் தஆலா யசுத்தூன அன் சபீலில்லாஹ் மன்னாயிலில் ஹைர் என்ற அல்லாஹ் தஆலா நலவை மக்களை நலவ அவுலியாக்களை நல்லடியார்களை அணுகி நலவை அடைய விடாம கெடுக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் என்று சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அல்லாஹ் தஆலா நாம அடியார்களுக்கு பிரயோஜனமான நசிஹத்தை செய்யக்கூடியவர்களாக நம்மளை அல்லாஹ்